Hi friends, நம்ம இன்னைக்கு வந்து இந்த வீடியோல தெரியக்கூடிய இந்த ப்ளவுஸ் வந்து எப்படி வந்து பேக் நெக் எப்படி வர்க் பண்றது அப்படினு சொல்லிட்டு பார்க்கலாம். அண்ட் இதோடைய பிஃபோர் வீடியோ அத வந்து நம்ம நேத்து போட்டுருக்கோம். நெக் வந்து எப்படி மார்க் பண்ணனும் அண்ட் அந்த லோட் ஸ்டிட்ச் சுகர் பீட்ஸ் எல்லாம் வச்சு எப்படி ஸ்டிட்ச் பண்ணனும் அண்ட் அந்த வளைவுல வந்து மெயினா அந்த ரவுண்ட் நெக்ல எப்படி வந்து அந்த கர்வ் போர்ஷன்ல வந்து லோட் வந்து ஃபில் பண்ணனும் அப்படிங்கறது எல்லாமே நேத்து கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். இன்னைக்கு இதோட கண்டினியூட்டி தான் பார்க்க போறோம். சோ நம்ம நேத்து போட்டதோட அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணியிருக்கோம் அப்படினா இந்த மாதிரி லீஃப் ஷேப்ல வந்து கண்டினியூஸா நம்ம வந்து கேப் இல்லாம டிரா பண்ணியிருக்கோம். இதுக்கு வந்து நான் ஒரு அட்டையில வந்து இந்த ஷேப்ல வச்சு கட் பண்ணிட்டு அத அப்படியே பக்கத்துல வச்சு டிரா பண்ணியிருக்கேன். அண்ட் ஜரி த்ரெட்ல ஃபர்ஸ்ட் ஒரு அவுட்லைன் வந்து நான் கொடுத்துக்க போறேன். செயின் ஸ்டிட்ச் தான் போட போறோம். இந்த டிசைன் வந்து என்ன அப்படினா ரொம்ப சிம்பிளா நம்ம வந்து இப்போ ஒரு கிளாஸ் எல்லாம் முடிச்சாச்சு. நமக்கு வந்து ஓரளவுக்கு டிசைன்ஸ் எல்லாம் தெரியும். அண்ட் அதை யூஸ் பண்ணி நம்ம வெளியில கஸ்டமருக்கு வந்து எப்படி போட்டு கொடுக்கலாம். ஒரு பேசிக் பிரைஸ் வச்சு நம்ம இத வந்து வர்க்க வந்து கம்ப்ளீட் பண்ணி கொடுக்கலாம். சோ அதுக்கு வந்து அதாவது பிகினர்ஸ் வந்து கத்துக்கிட்டதுக்கு அப்புறமா அவங்களோட ப்ளவுஸை கூட இந்த டிசைன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி போடலாம். அதுக்காகவும் அண்ட் உங்களுக்கு வந்து இன்னும் ஃபினிஷிங் எல்லாம் வந்துருச்சு. எனக்கு வந்து ஓகே நான் வந்து எல்லாமே போடுவேன் அப்படிங்கும்போது நீங்க பேசிக்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு வந்து நீட்டா இருக்கும். அண்ட் உங்களுக்கு கஸ்டமர் வந்து நீங்க கெயின் பண்றதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏனா நம்ம எடுத்தோனே புதுசா ஒரு டிசைன் வந்து பெருசா நான் வந்து நல்ல பெரிய டிசைனா போடுறேன், நல்ல பெருசா சூஸ் பண்ணி நான் இன்னும் ஹெவி வர்க் எல்லாம் பண்றேன் அப்படினு பண்ணோம் அப்படினா அது நமக்கு எப்படி வரும் அப்படிங்கிறது தெரியாது. சோ நம்ம ஃபர்ஸ்ட் சின்ன நெக் டிசைன்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணி நம்ம அதுக்கு தான் நம்ம வந்து ஓன் ப்ளவுஸஸ் வந்து போட்டுட்டு இருப்போம். சோ நம்ம ஒரு 5-6 ப்ளவுஸ் ஆச்சு ஓன் ப்ளவுஸ் வந்து நம்ம போட்டதுக்கு அப்புறமா ஒரு வெளியில ஒரு 2-3 பேத்துக்கு வந்து நமக்கு தெரிஞ்சவங்க இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க கிட்ட நம்ம வந்து ஒரு கம்மி அமௌண்ட்க்கு வந்து இந்த மாதிரி சின்ன நெக் டிசைன்ஸ் அவங்களுக்கு பண்ணி கொடுங்க. நீங்க ஃப்ரீயா கூட பண்ணி கொடுக்கலாம். ஏனா நமக்கு கஸ்டமர் வந்து முக்கியம். சோ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து எப்படி நம்மளுடைய இந்த வர்க்க வந்து நம்ம ஸ்ப்ரெட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு இதுவும் ஒரு டிப்பா இருக்கும். சோ நீங்க வந்து ஃபர்ஸ்ட் உங்க அக்கம் பக்கத்துல இருக்கவங்களுக்கு வர்க் பண்றது வந்து ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு வந்து தெரியணும். சோ நீங்க என்ன பண்றீங்க, ஒண்ணா நீங்க வர்க் பண்ணி அத போட்டுட்டு வெளியில போகிறது வர்றப்ப அந்த மாதிரி பார்த்திருப்பாங்க. அண்ட் அதுலயே நீங்க வந்து ஒரு 2-3 பேத்துக்கு நீங்க வாலண்டியரா இந்த மாதிரி பண்ணி தரேன்னு சொல்லி நீங்க வந்து ஃபர்ஸ்ட் பண்ணி கொடுங்க. சோ அப்ப அவங்களுக்கு வந்து வர்க் புடிச்சு போச்சு அப்படிங்கறப்போ அவங்க கண்டினியூஸா அவங்க கிட்ட கேட்பாங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 2-3 பேத்துக்கிட்ட சொன்னாங்க அப்படினா நமக்கு அப்படியே வந்து வீட்ல இருந்துட்டே இந்த வர்க்க வந்து அப்படியே டைம் இருக்கும்போதெல்லாம் நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கலாம். சோ நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு டிசைன் வந்து நீங்க ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படினா உங்களுக்கு பேசிக் ஐடியாஸ் எல்லாம் வேணும் இல்லையா. சோ சிம்பிளா நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம்ங்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் நான் இந்த நெக் வந்து போட்டுருக்கேன். சோ பாத்தீங்க அப்படினா இந்த அவுட்லைன் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அண்ட் நம்ம சேம் அந்த கோல்ட் அண்ட் மெரூன் கலர் ரெட் கலர் தானே நம்ம வந்து இதுல கலர் காம்பினேஷன் பண்ணியிருக்கோம். சோ நான் அதே மாதிரி ஆல்டர்னேட்டிவா ரெட் அண்ட் கோல்ட் வந்து கொடுத்துக்க போறேன். நம்ம நார்மலா வந்து லீஃப்க்கு வந்து ஃபில்லிங்ஸ் போடுவோம் பாத்தீங்களா, அதே தான் டபுள் பட்டன் ஹோல் ஸ்டிட்ச் தான் இதல நான் யூஸ் பண்ணிருக்கேன். அண்ட் வந்து ஒய் ஸ்டிட்ச் யூஸ் பண்ணல. ரெண்டு பக்கமும் நம்ம ஒட்டுக்கா ஸ்டிச்சஸ் போட்டு வரோம் பாத்தீங்களா, அது நான் யூஸ் பண்ண கிடையாது. ஒன் சைடு கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா இன்னொரு சைடு வந்து நான் கம்ப்ளீட் பண்ணுவேன். அந்த மாதிரி தான் நான் அந்த ஸ்டிட்ச் வந்து இதல யூஸ் பண்ணிருக்கேன். டபுள் பட்டன் ஹோல் ஸ்டிட்ச் தான். இது வந்து கொஞ்சம் அகலமா இருக்கு, கொஞ்சம் லென்த்தாவும் இருக்கு இல்லையா, கொஞ்சம் பெரிய சைஸ் பெட்டலா இருக்கனால இதுல நம்ம வந்து சாட்டின் ஸ்டிட்ச் வந்து யூஸ் பண்ண முடியாது. அதனால நம்ம லீஃப் ஸ்டிட்ச் தான் இதல யூஸ் பண்ணனும். நீங்க இதல வந்து செயின் ஸ்டிட்ச் கூட யூஸ் பண்ணலாம். ஆல்டர்னேட்டிவா நீங்க ஒன்ல வந்து செயின் ஸ்டிட்ச், ஒன்ல இந்த மாதிரி ஃபில்லிங்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இன்னும் உங்களுக்கு வந்து எம்போசிங்கா வேணும் அப்படினு நினைச்சீங்க அப்படினா இதுலயே நீங்க வந்து பைப்பிங் த்ரெட்ட கட் பண்ணி ஒட்டிட்டு நீங்க வந்து பேடட் லோட் ஸ்டிட்ச் கூட நீங்க இதல வந்து கொடுக்கலாம். நல்லா அழகா இருக்கும். இன்னும் கொஞ்சம் கிராண்டா இருக்க மாதிரி இருக்கும் உங்களுக்கு.
இதில் இன்னும் நீங்கள் வந்து லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச் கூட ஆல்டர்னேட்டிவாக அதுவும் அதே மாதிரி தான், ஒரே ஸ்டிச்சஸ் கூட யூஸ் பண்ணணுன்ட்டு இல்லை. நம்ம கலர்ஸ் மாற்றும் போது நீங்கள் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்டிச்சஸையும் வந்து நீங்கள் மாற்றிக்கலாம். அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா ஸ்டிச்சஸ் வந்து ப்ராக்டிஸ் ஆன மாதிரியும் இருக்கும் அண்டு எல்லா ஸ்டிச்சஸுமே ப்ளவுஸில் வந்து யூஸ் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ நான் இப்போ வந்து ஒன் சைடு வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நாட் போட்டுட்டு அண்ட் மறுபடியும் லெஃப்ட் சைடில் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இந்த நாட் எப்படி போடணும் அப்படிங்கிறது நம்ம வந்து கிளியராக ஒரு வீடியோ வந்து நம்ம போட்டிருக்கோம். ஒரு வீடியோவில் ஒரு 2-3 வீடியோவே போட்டிருக்கோம் எண்டு நாட் எப்படி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு எண்ட் நாட் எப்படி போடணும் அப்படிங்கிற வீடியோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ யாருக்காச்சும் எண்டு நாட் போட தெரியாது அப்படின்னா கண்டிப்பாக போய் பாருங்கள். அண்ட் லீஃப் ஃபில்லிங்கோட டுட்டோரியல் வீடியோவும் நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதே போல் இந்த வீடியோவோட ப்ரீவியஸ் வீடியோவோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். 3 வீடியோவுமே போய் பாருங்கள். எண்டு நாட் தெரியாதவங்க அந்த வீடியோ பாருங்கள். இல்லை தெரியும் அப்படின்னா நீங்கள் வந்து டிசைனை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்டு இன்னொரு விஷயம், நிறைய பேர் வந்து நீங்களாம் ஒர்க் பண்ண இமேஜஸ் எல்லாம் எனக்கு சென்ட் பண்ணியிருக்கீங்க. ரொம்பவே நீட்டாக அழகாக இருக்குது. எல்லாருமே வந்து ரொம்ப சூப்பராக போட்டிருக்கீங்க. எல்லா டிசைனுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ரொம்ப க்ரியேட்டிவாக நீங்கள் வந்து போட்டிருக்கீங்க. அண்டு ஃபினிஷிங் வந்து ஓரளவுக்கு நிறைய பேர் வந்து நல்லாவே ஃபினிஷிங் கொடுத்துருக்கீங்க. அண்ட் ஒரு சிலருது மட்டும் ஸ்டார்டிங் இப்போ தான் கற்றுக்குறீங்க அப்படிங்கிறதுனால இன்னும் போட போட உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் வந்துடும். மற்றபடி உங்களோட டிசைன்ஸ் நீங்கள் புதுசாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கவங்களா இருந்தாலுமே கூட உங்களோட க்ரியேட்டிவிட்டி, உங்களோட டிசைன் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக நான் நீங்கள் சென்ட் பண்ண இமேஜஸ் எல்லாம் நான் ஒரு வீடியோவாக மேக் பண்ணிவிட்டு கண்டிப்பாக நான் அதை வந்து போஸ்ட் பண்ணுறேன். அப்படி இல்லை அப்படின்னா கூட நம்ம வீடியோஸ் போடும்போது வீடியோவோட லாஸ்ட்டில் அப்படி இல்லைன்னா ஃபஸ்ட்டில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ண இமேஜஸை வந்து நான் போடுறேன். ஏன்னா உங்களுக்கு அது வந்து ரொம்பவே மோட்டிவேஷனாகவும் என்கரேஜிங்காகவும் இருக்கும். அண்ட் நீங்கள் இன்னும் நிறைய டிஃப்ரெண்ட்டாக புதுசாக ட்ரை பண்ணுவீங்க. ஸோ கண்டிப்பாக நான் அந்த வீடியோஸ் வந்து நான் இமேஜஸ் வந்து நான் வீடியோவாக அப்லோட் பண்ணுவேன். அதுவும் இல்லாமல் நீங்கள் என் கூட உங்களோட ஒர்க்கை வந்து ஷேர் பண்ணிக்கிட்டதுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். அண்ட் இதே மாதிரி கண்டினியூவாக ஷேர் பண்ணிகிட்டே இருங்க. எனக்கும் நிறைய ஐடியாஸ் வரும். நானும் வந்து உங்ககிட்ட இருந்து நிறைய புது புது ஐடியாஸ் வந்து நான் கற்றுக்கிறேன். ஏன்னா நீங்கள் அவ்வளோ க்ரியேட்டிவாக புது புது டிசைன்ஸ் எல்லாமே போடுறீங்க. இப்போ வந்து நான் ரெட் கலர் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அடுத்தது கோல்டு கலர் வந்து பேலன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து நம்ம கோல்டை வந்து ஃபில் பண்ணிக்கலாம். நான் நேற்றே சொன்ன மாதிரி தான் இதுக்கு நான் ஃபில்லிங்ஸுக்கு வந்து ஜரி த்ரெட் வந்து வேறு தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதுவும் சில்க் த்ரெட் மாதிரியே மெல்லிஸாக தான் இருக்கும். ஸோ நான் அதை வந்து டபுளாக போட்டு இதுங்க வந்து நான் ஃபில்லிங்ஸுக்கு வந்து யூஸ் பண்ணிக்க போகிறேன். அண்டு இந்த கிளாத்து பார்த்தீங்க அப்படின்னா சில்க் காட்டன் தான், பட்டு கொஞ்சம் மெல்லிஸாக இருக்குது. அண்டு அதோடைய வீவிங் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து கொஞ்சம் லூஸாக இருக்குது. அதாவது உங்களுக்கு கிளாத் வந்து கொஞ்சம் எப்படி சொல்கிறது, நெட்டட் மாதிரி இருக்குது. ஸோ ஹோல்ஸுமே கூட உங்களுக்கு அதிகமாக வருது. இதில் நீங்கள் வந்து இந்த மாதிரி கிளாத்தாக இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா ஹோல்ஸ் கண்டிப்பாக வரும். நிறைய பேர் வந்து ஸ்டிச் பண்ணும்போது ஹோல்ஸ் வருது எதுனால அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி கிளாத் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஹோல்ஸ் வரும். அது இல்லாமல் கிளாத் நல்லா இருக்குது, நல்லா ஸ்டிஃபாக கொஞ்சம் நல்லா மொத்தமாக தான் இருக்குது அப்படின்னாலும் ஓட்டை வருது அப்படின்னா கண்டிப்பாக அது நீங்கள் ஸ்டிச் பண்ணுற மெத்தடில் தான் ஃபால்ட் இருக்குதுன்னு அர்த்தம், கிளாத்து மிஸ்டேக் இல்லை. அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் வந்து ஸ்டிச்சை வந்து கொஞ்சம் லூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணுங்கள். ரொம்ப இழுத்து டைட் பண்ணி ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஹோல்ஸ் ரொம்ப அதிகமாக வரும். ஸோ அதை வந்து கரெக்ட் பண்ணிக்கிட்டிங்க அப்படின்னா ஹோல்ஸ் வராது. ஹோல்ஸ் வர்றதுக்கு மெயினான ரீசனே இதுதான். ஒன்று கிளாத்து சரியில்லாமல் இருக்கும், அப்படி இல்லை அப்படின்னா நம்ம ஸ்டிச் பண்ணுற மெத்தட் வந்து தப்பாக இருக்கும். இந்த 2 காரணத்தால் தான் நம்மளுக்கு வந்து ஹோல்ஸ் வரும். இது இல்லாமல் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நீடில் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னா அதோட ஷார்ப் வந்து உங்களுக்கு மொத்தமாக இருக்குது அப்படிங்கும்போது ஹோல்ஸ் கண்டிப்பாக வரும்.
மேக்ஸிமம் எனக்கு பார்த்தீங்கன்னா நான் நம்பர் 10 வந்து ஜரி த்ரெட்டுக்கு யூஸ் பண்ணும்போது எனக்கு ஹோல்ஸ் மேக்ஸிமம் வராது. அதுவே நான் வந்து சில்க் த்ரெட்டுக்கு வந்து ஒரு 4 இல்லைனா 3 த்ரெட்டெல்லாம் யூஸ் பண்ணி நான் வந்து ஸ்டிச் பண்ணும்போது நான் நம்பர் 10 யூஸ் பண்ணுவேன். அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது எனக்கு வந்து ஹோல்ஸ் அதிகமாக வரும். ஸோ நீங்கள் வந்து நீடிலுமே உங்களுக்கு வந்து மிஸ்டேக் இருக்கலாம். மேபி அது வந்து மேக்ஸிமம் ரீசனாக வராது. ஏன்னா நம்ம ஸ்டிச் பண்ணுற மெத்தடில் தான் மோஸ்ட்லி மிஸ்டேக் வரும். ரொம்ப இழுத்து டைட் பண்ணியோ இல்லை நீடில் வந்து க்ராஸாக வச்சு ஸ்டிச் பண்ணாலோ தான் உங்களுக்கு வந்து நூலும் இழுத்துக்கிட்டு இருக்கும், கிளாத்தும் சுருக்கம் அதிகமாக வரும். கிளாத்து சுருக்கம் வர்றதுனால உங்களுக்கு அந்த இடத்துல ஹோல்ஸுமே வரும். ஏன்னா நூல் வந்து 2 எட்ஜஸ் இருக்கக்கூடிய சைடை வந்து நல்லா இழுத்து பிடிக்கும்போது உங்களுக்கு வந்து அந்த இடத்துல ஓட்டை வரும். ஸோ நீங்கள் வந்து அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அதை பார்த்து ஸ்டிச் பண்ணிங்கனாலே போதும். கொஞ்சம் லூஸ் கொடுத்து ஸ்டிச்சஸ் எல்லாம் போட்டிங்கன்னா நல்லா நீட்டாக உங்களுக்கு வந்து ஹோல்ஸ் எல்லாம் இல்லாமல் நீட்டாக பர்ஃபெக்டாக வரும். ஸோ நான் மேக்ஸிமம் எனக்கு ஞாபகம் இருக்கக்கூடிய நிறைய டவுட்ஸ் எல்லாத்தையும் நான் இப்போ கிளியர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இது இல்லாமல் வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நான் வந்து உங்களுக்கு கமெண்ட்ஸ்லேயே ரிப்ளை பண்ண முடிஞ்சுது அப்படின்னா நான் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் ரிப்ளை பண்ணிடுவேன். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு நான் வந்து வீடியோவில் இந்த மாதிரி வீடியோஸ் போடும்போது நான் அதில் வந்து உங்களுக்கு கிளியர் பண்ணிடுறேன். அப்படி இல்லை செப்பரேட்டாக கூட போட முடிஞ்சிச்சுன்னா செப்பரேட்டாக நான் உங்களுக்கு வந்து வீடியோ போடுறேன். வேறு என்ன டவுட் இருந்துச்சுனாலும் கேளுங்க. நம்ம வந்து எண்டு நாட் வீடியோவே நம்ம இத்தனை தடவை போட்டிருக்கோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு டைம் போட்டு நிறைய பேர்த்துக்கு புரியல, அதில் இன்னும் டவுட்ஸ் இருந்துச்சு. ஸோ செகண்ட் டைம் மறுபடியும் போட்டோம், அதுவும் புரியல, எனக்கு இன்னும் டவுட்டாக இருக்குன்னு கேட்டேன்னா 3rd டைம் போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் எத்தனை தடவை டவுட்ஸ் கேட்டாலும் கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு திரும்ப ரிப்பீட்டடாக நிறைய டவுட்ஸ் இருக்குது, எனக்கு ஆல்ரெடி நிறைய பேர் அந்த டவுட்ஸ் கேட்டிருந்து நான் அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாலுமே கூட உங்களுக்கும் அந்த டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கேளுங்க, நான் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுவேன். முடிஞ்ச அளவுக்கு நான் அந்த வீடியோவோட லிங்க்கை வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நீங்கள் வீடியோ பாருங்கள். அது பார்த்து உங்களுக்கு புரியல அப்படிங்கும்போது நான் கண்டிப்பாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு வந்து ஒரு வீடியோவாவோ இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு வீடியோ போடும்போது அதில் உங்களுக்கு ஆட் பண்ணியோ நான் கண்டிப்பாக போட்டுருவேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கோல்டு கலரும் ஃபினிஷ் பண்ணியாச்சு. உங்களுக்கு சைடில் வந்து ஏதாச்சும் இந்த மாதிரி ஹோல்ஸ் இருக்குது அப்படின்னா சுற்றி வந்து இது மாதிரி செயின் ஸ்டிச் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஹோல்ஸ் வந்து மறைஞ்சிரும். ஸோ உங்களுக்கு அது தெரியாது ரொம்ப. இதே மாதிரியே நம்ம ஆல்டர்னேட்டிவாக ரெட்டு கோல்டுன்ட்டு மாற்றி அந்த லீவ்ஸ் ஃபுல்லாகவே நம்ம வந்து ஃபில் பண்ணிக்கலாம். ஃபில் பண்ணிவிட்டு நடுவில் கொஞ்சம் கேப்பெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நெக் சைடு அந்த கேப்புக்குள்ளே வந்து நம்ம சக்கரையை வச்சு ஒட்டிட்டு ஜர்கன் ஸ்டோனை வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். நான் இந்த டிசைன் வந்து ஃபஸ்ட்டு பிளான் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணல, ஒர்க் பண்ண எனக்கு கொஞ்சம் ஐடியாஸ் வர நான் அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிட்டேன். ஸோ இதே மாதிரியே ஆல்டர்னேட்டிவாக நான் வந்து ஃபுல்லாக போட்டுக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த லோடு இருக்குது பார்த்தீங்களா, பேடல் லோட் ஸ்டிச், அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த கர்வ்ஸ்குள்ளே வந்து சக்கரி ஒட்டிட்டு ஜர்கன் ஸ்டோன் வந்து நான் ஒட்டியிருக்கேன். குந்தன் ஸ்டோன் கூட சொல்லுவாங்க. ஸோ நான் அதை ஒட்டியிருக்கேன். அண்ட் இந்த சைடு 2 லீஃப்க்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டியூப் பீடும் ஒரு கொஞ்சம் சுகர் பீட்ஸோட கொஞ்சம் பெரிய சைஸ் பீட்ஸு அதையும் வச்சு இந்த மாதிரி வி ஷேப்பில் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இதை வந்து நீங்கள் 3ஆக கூட வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். நான் 2 மட்டும் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.